ஹலோ மக்களே, தீபாவளி பலகாரம் சுட போகிறோம். தீபாவளி வந்து 20ஆம் தேதி வருது. இன்னும் 15 நாள் தான் கிடக்கு. நம்ம தினம் ஒரு பலகாரம், தீபாவளி பலகாரம் செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் நாள் வந்து குலோப்ஜாம் செய்ய போகிறேன். ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். அதுக்கு இப்போ குலோப்ஜாம் பாக்கெட்டு, மாவு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம், போட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம சலிக்க முடியாது. நமக்கு தேதி என்ன, எத்தனாம் தேதி வரைக்கும் அதுக்கு டேட் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம மாவு வாங்கணும். ஏன்னா மாவு பழசாக இருக்குது, வண்டு எதுவும் இருக்குன்னா நம்ம மாவை சலிக்க முடியாது. ஏன்னா இந்த மாவு வந்து ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஊற்றிடக்கூடாது, தொளிச்சுக்கிறணும். நம்ம ரொம்ப தண்ணி கூடிக்கிருச்சுன்னா நம்ம இன்னொரு பாக்கெட் மாவு வாங்கி போட முடியும். எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்க்க முடியாது. நம்ம தண்ணியை வந்து தொளிச்சே தான் பிணையணும். சப்பாத்தி மாவு மாதிரி அமுக்கி இறுக்கி பிணையக்கூடாது, கொஞ்சம் லூஸ் கொடுத்து பிணையணும். நல்லா மாவு கொலக்கட்டைக்கு உருட்டுறோம், பால் கொலக்கட்டைக்கு உருட்டுற மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சிக்கிறணும். இப்போ இதுவே ஒரு அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம ரொம்ப தண்ணி மொத்தமாக ஊற்றி பிணைஞ்சிட வேண்டியதானு நினைப்பீங்க. மாவு கூடிக்கிருச்சுன்னா போடுறதுக்கு வேறு மாவு இல்லை. தண்ணி கூடிக்கிருச்சுன்னா வேறு மாவு நமக்கு வந்து குலோப்ஜாம் மாவு இல்லை. மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சுக்கிட்டோம். இதை கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம பெருசாக உருட்டி போடணும்னா போடலாம், நம்ம சின்னதாக உருட்டினாலும் உருட்டிக்கலாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்து. நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டணும். நம்ம வெடிப்புல இருக்குது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரெண்டாக மவுந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாகவே போடுவோம். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். அது வந்து வாசம் இல்லாத எண்ணெய் தான். ரீபண்ட் ஆயில் இல்லைன்னா கோல்டு வின்னர் எதுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இந்த குலோப்ஜாம் உருண்டையை நம்ம போடுவோம். அதில் அடுப்பு வந்து ரொம்ப அதிகமாக தீய எரிய விடக்கூடாது. ஒரு 5-6 உருண்டையாக போட்டு நம்ம எடுப்போம். ஏன்னா போட்ட செகண்டில் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சி இருந்துச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும், உள்ள மாவாக இருக்கும். மெதுவான தீயிலே அது வேக வச்சு நம்ம எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை வந்து நம்ம குலோப்ஜாம் உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நல்லா கலர் வந்து பகுன் கலரில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கிறலாம். நல்ல அழகான கலரில் வந்துடுச்சு. நம்ம குலோப்ஜாமுக்கு வந்து சீனி பாகு காய்ச்ச போகிறோம். அந்த உருண்டை முங்குற அளவுக்கு நமக்கு சீனி பாகு வேணும். அப்போ தான் உருண்டை பெருசு பெருசாக வரும். அதனால நம்ம சீனி வந்து இந்த கப்புக்கு 2 கப்பு போட போகிறோம். தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிடுவோம். அது 2 கப்பு சீனி, 2 டம்ளர் தண்ணி. இப்போ அது வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறணும். ஏன்னா சீனி வந்து அடுப்பு பற்ற வச்ச உடனே உள்ள கரைய ஆரம்பிச்சு அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம 2 கிண்டி விட்டுட்டு, இதுக்கு வந்து ரொம்ப பதமெல்லாம் தேவையில்லை, கம்பி பதம் வேணும் அப்படிலாம் தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். சீனி பாகு வந்து நல்லா கொதிச்சு வத்தி வருது. கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். நம்ம ஏலக்காயும் சீனியும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். நம்ம எசன்ஸ் இருந்தாலும் ஊற்றலாம். ரோஸ் எசன்ஸு, வெண்ணிலா எசன்ஸு, இதனால நமக்கு என்னது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த டேஸ்ட் ஊற்றிக்கிற வேண்டியதான். மொத்தத்தில் ஏலக்காய் பொடி போடுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கிடுவோம். நம்ம எல்லா குலோப்ஜாமும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சீனி பாகில் ஊற வைக்கணும். நல்லா காற்று போல் இருக்குது. இப்படி வெடிச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லை. அந்த நம்ம சீனி பாகில் போட்டு ஊறும்போது சீக்கிரத்தில் அது நனைஞ்சிரும். அவ்வளோதான். பிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா உள்ள வந்து மாவு இருக்காது, பஞ்சு போல் இருக்கும். நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம குலோப்ஜாம் செய்யணும். நம்ம சீனி பாகு ஊற்றின உடனே அது நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கு தோதா இருக்கணும், உருண்டையை மட்டும். நம்ம ஒடுக்கமான பாத்திரத்தில் நம்ம போட்டு நம்ம சீனி பாகு ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா கரண்டி வச்சு நம்ம எடுக்கும்போது 1-2 உருண்டைகள் உடைஞ்சு போயிடும். இப்போ நம்ம காய்ச்சின சீனி பாகு தான் இருக்குது, இதில் ஊற்றிக்கிறோம்.
இந்த உருண்டை ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு நமக்கு வேணும். அது சீனி பாகில் வந்து மண் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது நம்ம போட்ட ஏலக்காய். இதை வந்து இப்படி நல்லா ஒரு கிண்டு கிண்டி அப்படியே நம்ம வச்சிடணும். மூடிலாம் வைக்க வேண்டியதில்லை, அப்படியே இருந்துட்டாலே போதும். மூடி வச்சோம்னா ரொம்ப கொச கொசன்னு போயிடும். இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு ஒரு உருண்டை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த இப்படி உருண்டை வந்து இப்படி கிடக்கிற உருண்டையே இப்படி அகலமான பாத்திரம்னா தான் நம்ம இப்படி எடுக்க முடியும். இப்படி எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நம்ம உடுக்கமான பாத்திரத்தில் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா, இப்படி கரண்டியை வச்சு இப்படி எடுக்கும் போதே நம்ம ஸ்பூன் வச்சோ கரண்டி வச்சோ எடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற உருண்டையெல்லாம் குல குலன்னு நசுங்கி போயிடும். அதனால் எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்திலே இந்த குலோப்ஜாம் ஊற வைங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரத்தில் நல்லாவே இது ஊறிடும். பெருசு பெருசாக வந்துடும். நான் சும்மா பரவாயில்லாமல் தான் போட்டிருக்கேன், ரொம்ப குட்டியாலாம் போடலை, ஓரளவு பெருசாகவே தான் செஞ்சுருக்கேன். இது நனைஞ்சு வரும்போது நம்ம கடையில் வாங்குகிற உருண்டை மாதிரி நல்லா பெருசாகிடும். நம்ம தீபாவளி வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குலோப்ஜாம் முத நாள் குலோப்ஜாம் செஞ்சு காட்டுறேன். இது வந்து குலோப்ஜாம் செய்ய தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே செய்ய தெரியும். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு 1-2 பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க இதை பார்த்து செஞ்சுக்கிறலாம். தீபாவளி பலகார வகையில் ஃபஸ்ட் நாள் நான் குலோப்ஜாம் செஞ்சு காட்டியிருக்கேன். நாளைக்கு ஒரு காரத்தில் செய்வோம். காரம் எதனால ஒரு பலகாரம் செய்வோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.